குருவியின் 3 பரிசு. அது ஒரு அழகான காலை நேரம். அந்த நேரத்துல மீனுக்குருவியும் கோமல் குருவியும் தன்னோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா முட்டையில இருந்து அவங்களோட குழந்தை வெளிவர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. மீனு, நம்ம காட்டுல ராத்திரி ஆனா ரொம்ப குளிர் அடிக்குது. நம்ம குழந்தைக்கு குளிர் தெரியாம இருக்கணும்னா பஞ்சு வேணும். நான் வெளியே போய் கொஞ்சம் பஞ்சுகளை எடுத்துட்டு வரேன். கோமல், போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. நம்ம குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல முட்டையில இருந்து வெளியே வந்துடும். சரி சரி மீனு, நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி பஞ்சுகளை எடுக்கிறதுக்காக தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. ரொம்ப வேகமா கோமல் குருவி சாலைய கடந்துச்சு. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா ஒரு கார் மோதி அந்த இடத்திலேயே கோமல் குருவி இறந்து போயிடுச்சு. இத மரத்தோட மேல உட்கார்ந்திருந்த மிட்டுக்கிளி பார்த்துச்சு. இந்த விஷயத்த மீனுக்குருவி கிட்ட சொல்றதுக்காக மிட்டுக்கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோட முட்டையில இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை வெளிவந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மீனுவோட வீட்டுக்கு வந்த மிட்டுக்கிளி தான் பார்த்த எல்லா விஷயத்தையும் மீனுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. இந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. நம்ம குழந்தையோட முகத்தை பார்க்காமலே நீங்க என்ன விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மீனுக்குருவியும் அதனோட குழந்தையும் ரொம்ப வருத்தத்துல அழுதாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. மீனுக்குருவி தனியாகவே தன்னோட குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் மீனுக்குருவியும் அதனோட பொண்ணும் அவங்களோட வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வீடு திடீர்னு ஆட ஆரம்பிச்சது. இத பார்த்து பயந்து போன மீனுக்குருவி தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. அந்த நேரத்துல காலுக்காகமும் மீனுக்குருவியோட வீடு இருந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்துச்சு. காலு அண்ணா, என்ன இது? எதுக்காக இந்த மரத்தை வெட்டுறீங்க? ஹே மீனு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னோட கணவர் என்கிட்ட இருந்து கொஞ்சம் மரக்கட்டைகளை வாங்கினா, திருப்பி தரவே இல்ல. அதுக்கு ஈடாதான் உன் வீடு இருக்கிற இந்த மரத்தை நான் வெட்டுறேன். காலு அண்ணா, இப்போ என்னோட கணவரும் இல்ல, எனக்குன்னு இருக்கிற இந்த மரத்தையும் நீங்க வெட்டிட்டீங்கன்னா நான் இங்க எங்க போவோம்? ஹே மீனு, அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவையானது மரக்கட்டைகள் அப்படின்னு சொல்லி காலுக்காகவும் மறுபடியும் அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்துச்சு. வேறு வழி இல்லாத மீனுக்குருவி மிட்டுக்கிளிய நோக்கி பறந்து போச்சு. மிட்டு அண்ணா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. காலுக்காகவும் என் வீடு இருக்கிற மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கு. மீனு, நீ கவலைப்படாத, நான் இப்பவே வரேன். அந்த காகங்களுக்கு மனசாட்சியே கிடையாது அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி மீனுக்குருவி கூட அதனோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஏ காகமே, எதுக்காக இந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்க? உன்னோட வேலைய பாரு. எனக்கு மரக்கட்டைகள் தேவை, அதுதான் இந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கேன். காலு, நீ இப்போ ஒழுங்கா இந்த மரத்தை வெட்டுறத நிறுத்து. இல்ல நான் மற்ற பறவைகளை கூட்டிட்டு வந்து உன் வீடை மொத்தமா இடிச்சிடுவேன். மிட்டுக்கிளி சொன்னதை கேட்டதுமே காலுக்காகவும் பயந்துடுச்சு. அந்த மரத்தை வெட்டுறதை நிறுத்திக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மிட்டு அண்ணா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த காகம் இந்த மரத்தை வெட்டி இருக்கோம். நாங்க வீடு இல்லாம தான் இருந்திருப்போம். மீனு தங்கச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எப்போ என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு மிட்டுக்கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. இது எல்லாத்தையும் தூரமா இருந்து பார்த்த காலுக்காக ரொம்ப கோவப்பட்டுச்சு. ஹே மிட்டு, ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்டதா நினைப்பா. என்னைக்கா இருந்தாலும் அந்த மரத்தை வெட்டி மரக்கட்டைகளை நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படியே 2 நாட்கள் கடந்து போச்சு. சரா, அம்மா உணவு தேட போறேன். நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருந்துக்கோ, வெளியே வர வேண்டாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் மறுபடியும் மீனுக்குருவியோட மரத்தை வெட்ட ஆரம்பிச்சது. மரம் வெட்டின சத்தத்தை கேட்டதுமே வீட்டுக்குள்ள இருந்த சாரா தான் வீட்டுல இருந்து வெளியே வந்தா. காலு அங்கிள், நிறுத்துங்க, தயவு செஞ்சு இந்த மரத்தை வெட்டாதீங்க. ஆனா காலுக்காகவும் எதையுமே கேட்காம மனசாட்சியே இல்லாம மீனுக்குருவி இருந்த வீட்டோட மரத்தை வெட்டிடுச்சு. மீனுக்குருவியோட வீடோ கீழே விழுந்து அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. பிறகு காலுக்காகவும் அந்த மரத்தை வெட்டி கிடைச்ச மரக்கட்டைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி உணவு எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு.
அச்சச்சோ, என்ன இது? என் வீடு இப்படி உடைஞ்சிருக்கு. சாரா, சாரா, நீ எங்க போயிட்ட? எங்கம்மா இருக்க? அம்மா, நான் இங்க தாம்மா இருக்கேன். காலு அங்கிள் தான் நம்மளோட மரத்தை வெட்டி மரக்கட்டைகளை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த காகம் சொன்னதை செஞ்சிடுச்சு சாரா. இப்போ நமக்கு வீடு இல்ல. நாம இனிமே எங்க போறது? கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ராத்திரி நேரம் வந்துடுச்சு. மீனுக்குருவியும் சாராவும் வீடு இல்லாம காட்டோட ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப குளிருதம்மா. என்னால இந்த குளிரை தாங்கவே முடியல. சாரா, நீ கவலைப்படாதப்பா. நாம மிட்டு அங்கள் வீட்டுக்கு போவோம். அவர் கண்டிப்பா நம்மள சேர்த்துப்பாரு தின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு மிட்டுவோட வீட்டுக்கு போச்சு. ஆனா மிட்டு கிளியோட வீடோ பூட்டு போட்டு இருந்துச்சு. அச்சச்சோ, மிட்டு அண்ணா வெளியூருக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. புறானே, என்னோட வீடு உடைஞ்சு போயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த ராத்திரி மட்டும் நான் உங்க வீட்டுல தங்கிக்கவா? என் பொண்ணுக்கு ரொம்ப குளிருது. மீனு, அதெல்லாம் முடியாது. என் வீடு ரொம்ப சின்ன வீடு. 2 பேரெல்லாம் இந்த வீட்ல இருக்கவே முடியாது. நீ வேற எங்கேயாச்சும் போய் உதவி கேளு. வேற வழி இல்லாத மீனுக்குருவி ஒரு ஆற்றங்கரையோட பக்கமா தன்னோட குழந்தைய சிறகுல அணைச்சபடியே உட்கார்ந்துருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த நதிக்குள்ள இருந்து ஒரு அழகான நீர் தேவதை வெளியே வந்தாங்க. சின்ன குருவி, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இந்த குளிர்காலத்துல நீ வெளியே உட்கார்ந்திருக்க? நீர் தேவதையே, ஒரு காகம் அநியாயமா என் வீட்டை உடைச்சிடுச்சு. யாருமே என்ன அவங்களோட வீட்டுல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எங்க போறதுன்னே தெரியாம நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். குருவி, நீ கவலைப்படாத, நான் உனக்கு வீடு தரேன் அப்படின்னு சொன்ன நீர் தேவதை ஒரு தங்க வீட வரவழைச்சாங்க. குருவி, இந்த வீடு உனக்கு தான். நீ தாராளமா இதுல தங்கலாம். நீர் தேவதையே, எனக்கு இந்த தங்க வீடு வேண்டாம். இந்த வீட்டுக்குள்ள எனக்கு நிம்மதியே இருக்காது. எப்போ இந்த வீடை திருட எடுத்துட்டு போயிடுவான்னு நான் பயந்தே வாழணும் அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதுமே நீர் தேவதை பழங்களாலான ஒரு வீட்டை வரவழைச்சாங்க. குருவி, நீ இந்த வீட்டுல தங்கிக்கோ. இந்த வீட்டுல உனக்கு தேவையான எல்லா பழங்களும் கிடைக்கும். இல்ல, எனக்கு வேண்டாம் நீர் தேவதையே. இந்த பழ வீட்டுல நான் வாழ்ந்தா நான் ரொம்ப சோம்பேறி ஆகிடுவேன். நான் சாகுற நாள் வரை உழைச்சி வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதுமே அந்த நீர் தேவதை ஒரு மர வீட்டை வரவழைச்சாங்க. குருவி, இது ரொம்ப உறுதியான மர வீடு. புயல்லையும் மழையிலையும் இந்த வீடு எதுவுமே பண்ணாது. நீ இந்த வீட்டுல உட்காந்துக்கிறியா? நீர் தேவதையே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மர வீடே போதும். நான் இந்த மர வீட்டுல என் குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அழகான சின்ன குருவி, நீ ரொம்ப நல்ல குணம் படைச்சவளா இருக்க. உன் குணத்துக்கு பைசா நான் இந்த 3 வீட்டையும் உனக்காக தரேன் அப்படின்னு சொன்ன நீர் தேவதை அந்த 3 வீட்டையும் மீனுக்குருவிக்கு பரிசா கொடுத்தாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம். உன்னால முடிஞ்ச வரை இல்லாத பறவைகளுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு நீர் தேவதை தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. அன்னையில இருந்து மீனுக்குருவி தான் பொண்ணு கூட எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. காலம் அது ஒரு இனிமையான காலை பொழுது. சூரியன் அப்போதான் உதிச்சிருந்துச்சு. சூரியனோட மென்மையான ஒளிக்கதிர்கள் காகங்களோட வீட்டு முன்னாடி விழுந்துச்சு. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்த காகம் வெளியே வந்துச்சு. சூரியனோட மென்மையான ஒளிக்கதிர்கள் காகத்தின் மேல பட்டது. ஆஹா, இந்த குளிரான நேரத்துல சூரிய ஒளியில நிக்கிறது எவ்வளோ அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி காகம் அந்த சூரிய ஒளிய ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல சீலா மேகம் ரொம்ப வேகமா அந்த பக்கமா போய்கிட்டு இருந்துச்சு. என்ன மேகமே, காலையிலேயே அவசரமா எங்க போய்கிட்டு இருக்க? காகமே, நான் தண்ணி குடிக்கிறதுக்காக பக்கத்து காட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். மேகமே, நீ என்ன சொல்ற? தண்ணி குடிக்கிறதுக்காக பக்கத்து காட்டு வரைக்கும் போகணுமா? ஏன் நம்ம காட்டுல தண்ணி இல்லையா? காகமே, உனக்கு விஷயம் தெரியாதா? இந்த காட்டுல கடுமையான பனிப்பொழிவு வரப்போகுது. ஆற்றுல உள்ள தண்ணீர் எல்லாம் உறைய போகுது. மழைக்காலத்துக்கு முன்னாடி நான் தண்ணீரை குடிச்சாகணும். அதுக்காக தான் நான் பக்கத்து காட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன சீலா மேகம் ரொம்ப வேகமா பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. வீட்டுக்குள்ள வந்த காகம் இந்த விஷயத்த தான் மனைவி கிட்ட சொல்லுச்சு. காலு, என்ன சொல்றீங்க?
அவ்வளோ கடுமையான பனிப்பொழிவா பெய்ய போகுது. அப்படின்னா வாங்க வாங்க நாம நம்மளோட அம்மாவோட காட்டுக்கு போயிடுவோம். அட ராணி, நான் இந்த பனிக்காலத்தை வச்சு எவ்வளோ ஒரு பெரிய திட்டத்தை யோசிச்சிருக்கேன் தெரியுமா? திட்டமா? என்ன திட்டம் காலு? அப்படி என்ன யோசிச்சிருக்கீங்க? காட்டுல கடுமையான பனி பொழிய போகுதுங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். வேற எந்த பறவைகளுக்கும் இத பத்தி தெரியாது. நாம நம்மளோட வீட்ல காட்டுல இருக்கிற எல்லா பழங்களையும் சேமிச்சு வச்சுப்போம். பனிக்காலம் தொடங்குனதுமே பறவைகள் எல்லாரும் உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னா அவங்கள வச்சு நாம நல்ல வேலை வாங்கலாம். அடடா, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு காலு. வாங்க வாங்க இப்பவே உணவு சேமிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் தங்களோட வீட்ல இருந்த கூடையை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா பழங்களை பறிக்க பறந்து போனாங்க. அப்படி பறந்து போன காகங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி மரத்து மேல உட்கார்ந்து அந்த மரத்துல இருந்த பழங்களை எல்லாம் ரொம்ப வேகமா பறிச்சு கீழே போட்டாங்க. அந்த நேரத்துல ஸ்ட்ராபெரி பழங்களை சாப்பிடுறதுக்காக மீனுக்குருவி அந்த இடத்துக்கு வந்துச்சு. காகங்களே, என்ன இது? இவ்ளோ ஸ்ட்ராபெரி பழங்களை பறிச்சு கீழே போட்டிருக்கீங்க. இந்த பழங்கள் மொத்தத்தையும் ஒரே நாள்ல சாப்பிட போறீங்களா? ஹே மீனு, நாங்க என்ன வேணும்னாலும் செய்வோம். ஏதோ இந்த மரம் உனக்கு சொந்தமானது மாதிரி பேசுற. இல்ல காலுவனா, ஒரே நேரத்துல இவ்ளோ பழங்களை வேஸ்ட் ஆக்குனா நம்ம காட்டுல சீக்கிரம் உணவு பஞ்சம் வந்துடும். அதனால தான் சொல்றேன். ஹே மீனு, தேவையில்லாம எங்களுக்கு ஆலோசனை பண்ற வேலை வச்சுக்காத. உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் அந்த பழக்கூடையை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் காலுவும் ராணியும் ரொம்ப சுறுசுறுப்பா நிறைய உணவுப் பொருட்களை சேமிச்சாங்க. புராண, இந்த காலுக்கும் ராணிக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. 2 நாளா அவங்க நிறைய கூடையில உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. அட விடு மீனு, எப்ப பார்த்தாலும் அந்த காகங்களுக்கு இதுதான் வேலை. எதையாச்சும் பண்ணிக்கிட்டு பிரச்சனையில மாட்டுவாங்க. பாப்போம் இந்த முறை எந்த பிரச்சனையில சிக்க போறாங்கன்னு. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. காகங்கள் தங்களோட வீட்ல நிறைய உணவுப் பொருட்களை சேமிச்சு வச்சாங்க. கொஞ்ச நாட்கள்லயே காட்டுல கடுமையான பனிப்பொழிவு வந்துச்சு. பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருந்ததுனால அந்த காட்டுல இருந்த எல்லா மரங்களும் பனியால மூடிடுச்சு. ஏனுங்க, நம்ம குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க எங்கேயாச்சும் போய் உணவு எடுத்துட்டு வாங்க. மிட்டு, உனக்கே நம்ம காட்டுல உள்ள நிலவரம் தெரியாதா? மரங்கள் முழுவதும் பனியாலேயே மூடிடுச்சு. நிறைய மரங்கள் இலைகளை உதிர்த்துடுச்சு. எங்கேயுமே காட்டுல உணவில்லை. அதே நேரத்துல மீனுக்குருவியும் நிறைய இடங்களுக்கு உணவு தேடி பறந்து போய் எந்த உணவுமே கிடைக்கல. அது ரொம்ப சோர்வா தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்துருந்துச்சு. அட கடவுளே, இது என்ன சோதனை? காட்டுல இப்படி பனி பொழிஞ்சு நான் பார்த்ததே இல்லையே. எங்க தேடியுமே எனக்கு உணவு கிடைக்கல. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஹலோ அண்ணா, ராணி அக்கா, எனக்கு 2 நாளா காட்டுல எந்த உணவுமே கிடைக்கல. நான் ரொம்ப பசியில இருக்கேன். எனக்கு கொஞ்சம் உணவு தருவீங்களா? ஆஹா, தாராளமா தரோம். அதனால என்ன? ஆனா மீனு, நான் உனக்கு சும்மா எந்த உணவையும் தர மாட்டேன். அதுக்கு நீ ஏதாச்சும் எனக்கு ஒரு வேலை செய்தாகணும். நம்ம காட்டுல இப்போ ரொம்ப குளிருது இல்ல? எனக்கும் ராணிக்கும் குளிர் காயறதுக்கு விறகு கட்டைகள் வேணும். நீ போய் கொஞ்சம் விறகு கட்டைகளை எடுத்துட்டு வா. காகங்கள் இப்படி சொன்னதும் மீனுக்குருவி விறகு கட்டைகளை எடுக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. கடுமையான குளிர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு மீனுக்குருவி விறகு கட்டைகளை வெட்டுச்சு. பிறகு அந்த விறகு கட்டைகளை எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. விறகு கட்டைகளை வாங்கின காகங்கள் அதுக்கு பதிலா கொஞ்சம் தானியத்தை மீனுக்குருவிக்கு கொடுத்தாங்க. ரொம்ப பசியா இருந்த மீனுக்குருவி காகங்கள் கொடுத்த தானியத்தை ஒரு மரக்கிளையில வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல உணவு தேடினபடியே சோட்டு கிளி அங்க வந்துச்சு. மீனு, உனக்கு இந்த உணவு எங்கிருந்து கிடைச்சது? தயவு செஞ்சு சொல்லு மீனு. வீட்டுல என் மனைவியும் குழந்தைங்களும் ரொம்ப பசியில இருக்காங்க. சோட்டு அண்ணா, எனக்கு இந்த உணவை காகங்கள் தான் கொடுத்தாங்க. ஆனா அவங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. நாம ஏதாச்சும் வேலை செய்து கொடுத்தாதான் அவங்க அதுக்கு பதிலா நமக்கு உணவு தராங்க. மீனு, பசியால சாகிறதுக்கு காகங்கள் சொல்ற வேலையை செய்யறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோட்டு கிளி காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல 2 காகங்களும் அவங்க சேமிச்சு வச்ச உணவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலு, இப்பதான் ஆரம்பம். ஒவ்வொரு பறவையா நம்ம கிட்ட வந்து உணவு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கலு, ராணி, நான் சோட்டு வந்திருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? அடடா ராணி,
சோட்டு உணவு கேட்க தான் வந்திருக்கான். போ சீக்கிரம் அவங்கிட்டயும் ஏதாச்சும் வேலை சொல்லு. ராணி, என் மனைவியும் என் குழந்தையும் ரொம்ப பசியில இருக்காங்க. நீ எங்களுக்காக கொஞ்சம் உணவுகளை கொடுப்பியா? என் வீடு ரொம்ப அழுக்கா இருக்கு. நீ என் வீடை சுத்தம் பண்ணினேனா நான் உனக்கு அதுக்கு பதிலா உணவு தரேன். சோட்டு கிளி ரொம்ப கஷ்டப்பட்டு காகங்களோட வீடை சுத்தம் செய்தது. ராணி காகமும் அதுக்கு பதிலா சோட்டு கிளிக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்துச்சு. இந்த மாதிரி பசியில இருக்கிற ஒவ்வொரு பறவைகளும் காகங்கள் சொல்ற வேலையை செஞ்சுட்டு அவங்களோட வீட்டில இருந்து உணவு வாங்கிக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நாட்கள் இப்படியே கடந்துச்சு. ஒரு நாள் பக்கத்து காட்டுல இருந்து தண்ணீர் குடிச்ச மேகங்கள் மறுபடியும் காகங்களோட காட்டுக்கு வந்துச்சு. கருமேகங்களை பார்த்ததுமே அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியா மழைக்காலம் வந்துடுச்சு. இனிமே இந்த காட்டுல இருந்த உணவு பஞ்சம் முழுவதும் தீர்ந்துடும். கொஞ்ச நேரத்திலேயே மலை மேகங்களும் அந்த காட்டுல கடுமையான மழையை பொழிய ஆரம்பிச்சாங்க. காகங்களோட வீட்டுல நிறைய உணவுப் பொருட்கள் இருந்ததுனால வீட்டோட எடை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. காகங்களோட மர வீடும் அந்த மழைக்காலத்தை தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. வீட்டுல இருந்த உணவுப் பொருட்களும் அங்கே எங்கேயுமா சிதறி கிடந்துச்சு. காகங்களோட வீட்டுல இருந்து உணவு சிதறி கிடக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட எல்லா பறவைகளும் அந்த உணவை எடுக்கிறதுக்காக அங்க வந்தாங்க. ஹே, யாரும் இந்த உணவுப் பொருட்களை எடுக்க கூடாது. இது எங்களோடது. நாங்க என்ன உன் வீட்டுக்குள்ள இருந்த உணவை எடுத்தோம். இது வெளியே இருக்கு. வெளியே இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாருக்கும் சொந்தம். வாங்க நண்பர்களே, இந்த உணவுப் பொருட்களை நாங்க எடுப்போம். கலுவண்ணா, உங்களுக்கு பனிக்காலத்தை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க அதை பத்தி எங்க யார்கிட்டயுமே சொல்லல. பாத்தீங்களா, இப்ப கடவுளே உங்களுக்கு தண்டனை தந்துட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் சிதறி கிடக்கிற உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. ராணி, நாம இப்ப என்ன பண்றது? நமக்குன்னு இருந்த வீடும் இப்ப உடைஞ்சு போயிடுச்சு. மழை வேற எப்ப நிக்குமோ தெரியல. பிறகு 2 காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. மீனு, எங்களை மன்னிச்சிடு. எங்களோட தப்பு எங்களுக்கு இப்போதான் புரியுது. பேராசைப்பட்டு நாங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சோம். ஆனா இப்போ எங்களுக்கே அது கஷ்டமா வந்து முடிச்சிடுச்சு. கவலைப்படாதீங்க, நீங்க தாராளமா என் வீட்டுல இருக்கலாம். மழைக்காலம் முடியறது வரைக்கும் என் வீடு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டுக்குள்ள 2 காகங்களையும் அனுமதிச்சது. மழைக்காலம் முடியறது வரைக்கும் காலுவும் ராணியும் மீனுக்குருவியோட வீட்லயே பாதுகாப்பா இருந்தாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். நிலா, ஜீவா, ரக்ஷித், ஸ்ரீ சாயிஷா, ஆதினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஃபர்ஹீன், அசீசா, மும்தாஜ், முஹிதீன், ஃபைசில் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் குணேசன், தீபக், ஹரிஸ், சூர்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரீனு, விஜய், அபிமோனி, சரித்ரா, செந்தில், அச்சுக்குட்டி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சக்தி, தரேஷ், யுஹா, நுஹா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மகர் நசீமா, உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, நேத்ரா, முருகவேல், எழிலரசி, பவின், மித்ரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யாசி, புகழினி, அன்பு, கௌசி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். காவியா, சஜிதா, ஸ்ரீ, சிவா, சந்திரகுமார் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிக்கி, விசு, சுதந்திரா, வெற்றிவேந்தன், பார்த்திபா, ஹேமா, மஞ்சு, மஹி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.